வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பானமாக இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய உடலுக்கு அதிக சுறுசுறுப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்தி சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளிடமிருந்து விலகி இருக்கலாம். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை தருது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதிக நேரம் கண் விழித்தல், மாமிச உணவுகளை அதிகம் சாப்பிடுவது, உடல் உஷ்ணம் போன்ற காரணங்களால் பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்படுகிறது. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம பருகி வந்தோம் அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், அனைத்து நச்சு கிருமிகளும் வெளியேறிடும். வாயு தொல்லையும் நமக்கு நீங்கி போயிடும். உடல் அதிக உஷ்ணம் அடைவதை நெல்லிக்காய் ஜூஸ் தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவதை முன்னாடியே தடுக்கும். ஏற்பட்டிருக்கக்கூடிய மலச்சிக்கலையும் குணப்படுத்தும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்கள் சுரப்பை சரி செஞ்சு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முற்றிலுமாக நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு தடுக்கும். சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானமாவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை கியூர் ஆகிடும். தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம். சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் 50 மில்லி அளவுக்கு அருந்துபவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் நீக்கும். சரும பளபளப்பு தன்மையை கூட்டி தரும். மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொருட்கள் ஏற்படாமல் நெல்லிக்காய் ஜூஸ் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தை கொடுக்கும். தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படக்கூடிய தோல் வெளுத்தல் குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் சிறப்பான பங்கு வகிக்குது. இதய பாதிப்புகளை தடுப்பதற்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம். ஆஸ்திரோக்ளேரோசிஸ் எனப்படுவது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களில் பார்த்தோம் அப்படின்னா அதிக கொழுப்பு படிந்து அந்த இரத்த நாளங்களில் சுலபமாக இரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் இந்த ஆஸ்திரோக்ளேரோசிஸ். ஸோ இப்போ நம்ம இந்த குறைபாடை நீக்கணும் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம். நெல்லிக்காய் ஜூஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருள் அதிகம் இருக்கு. இது நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால்கள் படிவதை தடுத்து இந்த மாதிரி இந்த ஆர்த்ரோக்ளேரோசிஸ் என சொல்லக்கூடிய இந்த இதய பாதிப்பு நோய் ஏற்படாமல் தடுக்கிறது. இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் செல்வதை இதன் மூலமாக நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இதயத்திற்கு செல்லக்கூடிய இந்த ரத்த ஓட்டம் செல்லக்கூடிய இந்த ரத்த நாளங்களில் எந்த விதமான தடையும் இல்லாததை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இதன் மூலமாக மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். சுவாச நோய்கள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கும். நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி எனும் உயிர் சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கு. விட்டமின் சி சத்து நோய் தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக குணப்படுத்துகிறது. காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படக்கூடியவர்கள்லாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் இருந்தும் போது வறட்டு இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் குறைந்து சீராக அவங்க சுவாசிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் அப்புறம் ஆபத்தான கிருமிகளை நெல்லிக்காய் ஜூஸ் அழித்து அதை உடலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியை நெல்லிக்காய் ஜூஸ் செய்யுது. ஸோ தொடர்ந்து சுவாச நோய்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதிலிருந்து விடுபடுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நமது மூளை சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு உடலிருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு பார்த்தோம் அப்படின்னா சீரான வேகத்தில் செல்ல வேண்டியது அவசியம். ஸோ அதை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதால் மூளையினுடைய செயல்பாடு வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இருக்கு. மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை இதன் மூலமாக உறுதி பண்ணிக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும். மேலும் நமது ஞாபக சக்தி எல்லாம் அதிகரிக்கும். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது நெல்லிக்காய்
நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது குறைய ஆரம்பிக்கும். மேலும் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய ஆபத்தையும் நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு தடுக்கும். ஸோ அதனால நம்ம எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று சிந்தித்து செயல்பட ஆரம்பிச்சிருவோம். மூளை நமக்கு சுறுசுறுப்பாக இயங்குவதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம். நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனும் நன்றாக இருக்கிறது மிகவும் அவசியமானதாகும். கண்களுக்கு மிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை மேற்கொள்வதால எதிர்காலங்களில் கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகரிக்குது. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியினுடைய திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறைக்கப்படுகிறது. எனவே கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுத்து கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். வளரக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகிறதுக்கு கால்சியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் நம்ம சாப்பிட வேண்டும். மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு அவர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் எனப்படக்கூடிய செல்களினுடைய செயல்பாட்டை இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வெகுவாக குறைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு முக்கிய காரணமாக இருக்கு. மேலும் ஆர்த்தரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் அருந்து கொடுத்ததில் அவங்களுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் வெகுவாக குறைந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம். உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறைக்கப்படுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம். அனைவருமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ற உடல் எடையை கட்டி காப்பது அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு பேருதவியாக இருக்கும். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்கலாம் அருந்த வேண்டிய ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கும். நெல்லிக்காய் ஜூஸில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கு. தொடர்ந்து தினமும் காலையில் 20-30 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய நார் சத்து பார்த்தோம் அப்படின்னா உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறது தடுத்து உடல் எடையை குறைக்குது. உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொலஸ்ட்ரால்கள் அந்த கொழுப்பு சத்துக்களையும் கரைத்து அதை உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் எடையை குறைக்கும். ஸோ எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். அந்த கொழுப்புகள், தேவையில்லாத கொழுப்புகள்லாம் ஆற்றலாக மாற்றப்பட்டு உங்களுக்கு தேவையான அளவில் உங்களுடைய உடல் எடை குறைய ஆரம்பிச்சிடும். தலைமுடி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம். மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உச்சம் தலையே வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்ற அந்த பிரச்சனைகள் பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக இருக்கு. தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து சாப்பிடணும். நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலை வேளைகளில் அருந்துபவர்களுக்கு விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பெற்று தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இயற்கையான பளபளப்பு தன்மையும் தலைமுடிக்கு அதிகரிக்கும். பொடுகு, பேன் தொல்லை தலைமுடியிலிருந்து ஏற்பட்டிருந்தாலும் அது அறவே நீங்கக்கூடியதுக்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம். மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியும் நெல்லிக்காய் ஜூஸ் தூண்டும். மிக இளம் வயதிலேயே இளநரை, பித்தநரை போன்றவற்றை எல்லாம் நீக்கிக் கொள்வதற்கு மிக விரைவில் ஏற்படுவதை முன்னாடி தடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று ஆரோக்கியமான முறையில் வளர ஆரம்பிக்கும். தலைமுடி சார்ந்த எந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸையும் அல்லது நெல்லிக்காயும் எடுத்துக்கொள்வதோ ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கப்படுவதன் காரணமாக பலவிதமான நோய்கள் குணப்படுத்தப்பட்டு பலவிதமான நோய்கள் வராமல் தடுக்கப்பட்டு நீங்கள் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.